கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க, அவர்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். தேவனுடைய பிள்ளைகளை, முக்கியமாக 1வது வரியை மாத்திரம் நாம் படித்தோமானால், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் இளைப்பாறுதல் என்பது நமக்கு தேவை. கர்த்தருக்குள்ளான இளைப்பாறுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிற நாட்களில, அவருடைய ஊழியத்தின் பாதையில சென்ற இடமெல்லாம் அவரை தேடி வந்தவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், அற்புத அடையாளங்களை செய்தார். எங்க அவர் செய்யணும்? அவரை தேடி வந்த ஜனங்கள் இளைப்பாறுதலோடு இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அப்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அநேக பேர் சமாதானம் இல்லாதவர்களாக அலைந்து திரிகிறதை பார்க்க முடிகிறது. நீங்க டிவி சேனல்ல பாருங்க, செய்தி சேனல்கள்ல பாருங்க, சமாதானம் இல்ல ஜனங்களுக்கு. எங்க பார்த்தாலும் பயம், எங்க பார்த்தாலும் விபத்துகள், எங்க பார்த்தாலும் ஆபத்துகள், எங்க பார்த்தாலும் நஷ்டங்கள், எங்க பார்த்தாலும் அலசடி. காரணம், ஒரு இளைப்பாறுதல் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, வாழ்க்கையில ஒரு அமைதி இல்லை. அப்படியானா வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் என்பது வேண்டுமானால், இந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டுமானால் வாக்குத்தத்தம் என்பது ரொம்ப முக்கியம். அவருடைய வசனம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை நாம் நம்புகிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்திற்கு அடித்தளமே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது தான். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் எந்த பேய் பிசாசுகளுக்கும் பயப்பட மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் எந்த மாந்திரிகங்களுக்கும் பயப்பட மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் மரணத்திற்கே கூட பயப்பட மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் இளைப்பாறுதலோடு ஆண்டவருக்குள்ள திட நம்பிக்கையாய் இருப்பார்கள். இந்த கால வேளையில உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சமாதானம் இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதல் என்பது இருக்கிறதா? உங்க மனசுல ஒரு அமைதி என்பது இருக்கிறதா? அப்படி இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான ஒரு வழி என்றால் அதுதாங்க வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் மாறாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகளை கைவிடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. உங்க வாழ்க்கையில அது நிறைவேறுகிறதற்கு தாமதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தைகள் தோல்வி அடையாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்து அநேக ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை சாட்சியாக நிறுத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. என் தெய்வமே, யாரெல்லாம் சமாதானம் இல்லாம
பயத்தோடும் வியாகுலத்தோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உம்முடைய இளைப்பாறுதலை தாங்க ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை தாங்க, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் மேல் உறுதியான விசுவாசிக்கிற ஒரு அனுபவத்தை இந்த தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த கால வேளையில் நீர் வழங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை ஒருபோதும் கைவிடாதீங்க. யாரெல்லாம் கண்ணீரோடு வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பயத்தோடும் திகிலோடும் கண்ணீரோடும் வேகலத்தோடும் வேதனையோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு உடைய இளைப்பாறுதலை தாரும், அவர்களுக்கு உடைய சமாதானத்தை தாரும். இப்பொழுது கர்த்தருடைய மனதிற்கும் அவர்கள் மேல இறங்கி வருவதாக ரத்த கோட்டுக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.